பொதுவாக நான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு சில சமயங்களில் தேவைப்பட வேண்டியது. அப்போ வந்து நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய காமனான டவுட் என்னென்னா, நான் எப்போ ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கணும் அப்படிங்கிற டவுட் இருக்கும். இப்போ நீங்கள் டேர்ன் ஓவரில் கேள்விப்பட்டிருப்பீங்க 20 lakhs 40 lakhs அப்படிங்கிறதுலாம். பொதுவாக நீங்கள் ஒரு சர்வீஸ் பேஸ்ட் இண்டஸ்ட்ரி அப்படின்னா 20 lakhsக்கு மேலே உங்களோட டேர்ன் ஓவர் கிராஸ் ஆகும்போது நீங்கள் ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் கட்டாயமாக எடுத்தாகணும். இதே வந்து நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ள ப்ராடக்ட்ஸ் மட்டும், அதாவது கூட்ஸ் மட்டும் நீங்கள் சப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 40 lakhs வரைக்கும் ஜிஎஸ்டி எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு சில கேட்டகரிக்கு வந்து நீங்கள் மேண்டேட்டரியாக ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கணும்னு இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் மற்ற ஸ்டேட்டுக்கு சப்ளை பண்ணுறீங்க, இல்லை நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு மேண்டேட்ரி. இல்லை நான் கம்ப்ளீட்டாக 100% எக்ஸாம்டட் இல்லைன்னா நான் டாக்ஸபிள் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் நான் சப்ளை பண்ணுறேன் அப்படின்னா அப்போ நீங்கள் ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இன்னொன்று, நான் இப்போ வாலண்டியராக ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்துக்கலாமான்னு கேட்டிங்கன்னா எஸ், தாராளமாக. நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோடனே நீங்கள் டேர்ன் ஓவர் 0 இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்து உங்களால் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ இது போல் ரெகுலர் அப்டேட்ஸ்க்கு ஸ்டே சப்ஸ்கிரைப் வித் டாக்ஸ் வித் சூர்யா.